சார் நிறைய பேரோட அசம்ஷன் என்னன்னா, மார்க்கெட் ஒரு மாசத்துல 1000 பாயிண்ட் ஏறுது, 1000 பாயிண்ட் இறங்குது. இன்னும் 20,000க்கு கூட போகும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களோடது? மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரீசனுக்காக இறங்கும். ஒன்று, ஸ்டாக்கு உள்ள மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூடில் இருக்குது அப்படின்னா இறங்கும். ஓவர் வேல்யூடுங்கிறது எப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற வருமானத்துக்கான விலை இல்லாமல் வருங்காலத்தில் வரக்கூடிய வருமானத்துக்கும் சேர்த்து மார்க்கெட் வந்து ஒரு சில டைம் ஸ்டாக்கை, இண்டெக்ஸை எல்லாத்தையும் ப்ரைஸ் பண்ணும். கிட்டத்தட்ட நம்மளுடைய பெரிய புல் மார்க்கெட் மாதிரி ரொம்ப ஓவர் வேல்யூடுக்கு அந்த மாதிரி டைம்ல இருந்து மார்க்கெட் இறங்குறது ஒன்று இருக்கும். ரெண்டாவது வகை, மேக்ரோ எக்கனாமிக்கலாக ஏதாவது சேஞ்சஸ் வந்ததுன்னா அதனால் ஏற்படுறது. கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் மாறுது, வேறு ரா மெட்டீரியல் ப்ரைஸஸ் ஏறுது, வேறு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கோ இந்த செக்டருக்கோ டேக்ஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி டைமில் மார்க்கெட் இறங்குறது. இல்லை ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் க்ரைசிஸ் வந்துருச்சு, இன்ஃப்ளேஷன் வந்து பயங்கரமாக ப்ராப்ளமாக இருக்குது, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இறங்குறது செகண்ட் டைப்பில் வரும். மூணாவது டைப் ஒன்று இருக்கும், வெரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டருக்காக மார்க்கெட் கீழே இறங்குறது. லைக் கோவிட் மாதிரி சுச்சுவேஷன்ஸ். கோவிடில் சடனாக இறங்குச்சு, சடனாக ஏறிச்சு. இப்போ ஈரான் வார் வந்துருக்கு, சடனாக இறங்கிருக்கு. வார் முடியும் போது சடனாக ஏறவும் செய்யும். ஆனால் ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ இறங்குற மார்க்கெட் 1 வருஷம் 1.5 வருஷம் நீடிது. அப்போது அந்த மாதிரி மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா திரும்ப மார்க்கெட் ரெக்கவரி ஆகிறதுக்கு பயங்கர டைம் எடுக்கும். ஆனால் எக்ஸ்டர்னல் ஃபேக்டரில் நடந்ததுன்னா இமீடியட் ரெக்கவரி இருக்கும். ஆனால் இந்த தடவை நடக்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, பழைய ஓவர் வேல்யூட் மார்க்கெட்டில் இருந்து இறங்கி மறுபடியும் ரெக்கவர் ஆகி இப்போ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இருக்குது. இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருக்கும் போது ரொம்ப பெரிய ஃபியர் இருக்குது. ஆனால் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக ரெக்கவரி வந்து சீக்கிரம் வந்துடும். அதே மாதிரி ஓவர் வேல்யூவேஷனும் இப்போ முடிஞ்சிருச்சு. ஃப்ராங்க்லி டு சே, ஏர்னிங்ஸ் நல்லா இருக்குது, ஸ்டாக் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் முடிவு பண்ணுங்கள், மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டியாக த்ரெட்டா அப்படிங்கிறது.